உங்களின் அகத்தியர் வாசி யோகம் சேனலில் இப்போது சித்தர்களின் வாசி யோக முறைப்படி ஜோதிடம் கணித்து தரப்படும். தனது மூக்கிலிருந்து சுவாசம் செய்யாமல் வாசியோகி ஆனந்தராஜா ஐயா வாசி யோகத்தில் தனது சிரசில் அவரது வாசியான மூச்சு காற்றை ஒடுக்கி 11ஆம் வாசல் மூலம் சுவாசம் செய்யும் ஒரு வாழும் சித்தர். பொதுவாக ஜோதிடம் கோள்களை சார்ந்து இருக்கும். ஆனால் நாங்கள் வாசியோக முறைப்படி உங்கள் வாசியான மூச்சு காற்றின் ஓட்டத்தை வைத்து உங்களின் சூரிய நாடி, சந்திர நாடி மற்றும் சுழுமுனை நாடி மூலம் உங்களுக்கு உங்களின் மெய் ஞான ஜோதிட பலன்களை வழங்குவோம். இந்த சேவையை பெற 6383316570 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு முக்கோணம் வரைவதை வீடியோ எடுத்து உங்களின் முழு பெயர் மற்றும் வயதோடு அனுப்பவும். ஒருவர் 3 கேள்விகள் வரை கேட்கலாம். உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் துல்லியமான பலன்கள் வழங்கப்படும். அகத்திய மகானின் அருளோடு இந்த மெய் ஞான ஜோதிட முறைப்படி நீங்கள் உங்கள் பலன் அறிந்து அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே அகத்தியர் வாசி யோகம் யூடியூப் சேனலின் நோக்கம். இந்த பசுமாடு அப்புறம் எருமை மாடு, இதுக்கு ஏன் ஐயா அந்த பாகுபாடு நம்ம கலாச்சாரத்தில்? அதனாலதான் வந்து எமன் மாடு அப்படின்றதுனால ஒரு விதமான பயத்தை சின்ன வயசுல இருந்தே உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா இதுல தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆனா வாசியோக பயிற்சி செய்யாமலேயே ஒருத்தங்க காலத்தை கழிக்கிறாங்க, சோம்பேறியாவே இருக்காங்கன்னா அவங்க என்ன மாதிரியான பாதிப்பை சந்திப்பாங்க? வாழ்க்கையை வாழ்றோம், ஆனா அப்படி வாழ்ந்த நாம கண்டிப்பா மேல்நிலை அடைகிறோம். 6ஆம் அறிவுக்கு மனிதனா பிறக்கிறோம். ஆனா 6ஆம் அறிவா பிறந்த உடனே நமக்கு 5 அறிவு எது, 4 அறிவு எது, 3 அறிவு எது, அப்புறம் 7ஆம் அறிவு எது அப்படின்னு நமக்கு சிந்திக்கக்கூடிய திறன் கொடுத்த உடனே நம்ம அதை சிந்திக்காம அந்த 7ஆம் அறிவு ஜீவன் தான் நம்ம உடம்புக்குள்ள வாசியா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்காம அதை நாம வணங்காம அதை நாம வாசியோக பயிற்சி பண்ணாம இருந்தா கண்டிப்பா மீண்டும் நாம சித்தர்கள் சொன்ன இடம் பொருள் ஏவல், இதை பத்தி நிறைய யூடியூப்லயும் படங்கள்லயும் நிறைய வசனங்கள் வருது ஐயா. ஆனா உண்மையிலேயே சித்தர்கள் சொன்ன விளக்கம் இதுதானா ஐயா அப்படின்னு அர்த்தம். இதுதான் உண்மையான விஷயம். இடம்னா அந்த இடம். இப்ப சென்னை இருக்கு, சென்னையில மழை பெய்யுது. மழை பெய்யும் போது அந்த காந்த அலைகள் எப்படி இருக்கும், அந்த மழை பெய்யும் போது அந்த மனிதனுடைய வாசி எப்படி ஓடும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதற்கு ஏற்ப ஐயா நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா பசுமாடை ஒரு உயர்ந்ததா நம்ம கருதி நம்ம கலாச்சாரத்துல பேசுவோங்க ஐயா. ஆனா எருமை மாடு பாத்தீங்கன்னா பெருசா அதுக்கு மரியாதையோ இல்லை அந்த மாதிரி செய்யறது இல்லை நம்ம எதுவுமே. இந்த பசுமாடு அப்புறம் எருமை மாடு, இதுக்கு ஏன் ஐயா அந்த பாகுபாடு நம்ம கலாச்சாரத்துல இருக்கு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நம்ம சமுதாயத்துல பசுமாட்டுக்கும் எருமை மாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் உருவானது அந்தந்த மாடுகளுடைய மனநிலையை வச்சுதான் உருவாயிருக்கு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பசுமாட்டுக்கு ஒரு விதமான சாத்வீக குணம் அதிகம். அதனால அது அதுக்கு ஒரு நல்ல மதிப்பையும் நம்ம கொடுக்குறோம், வீட்டிலேயே வளர்க்குறோம். அதே மாதிரி எருமை மாடையும் நம்ம வீட்டிலேயே வளர்க்குறோம். அதுக்கும் சாத்வீக குணம் தான் உண்டே தவிர அதுக்கு ஒரு பெரும் அசுர விஷயம்லாம் கிடையாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், எருமை மாடு அப்படின்றது யமன் உட்கார்ந்து இருக்கிற வாகனம்னு எல்லாரும் சொல்லியிருக்கோம். அதனால அப்படி சொல்லப்பட்டதால எருமை மாட்டுக்கு அந்த அளவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அதனாலதான் யமன் மாடு அப்படின்றதுனால ஒரு விதமான பயத்தை சின்ன வயசுல இருந்தே உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா இதுல தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பசுமாட்டுடைய பால் நமக்கு உடலுக்கு ரொம்ப 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 நல்லது, மந்த குணத்தை கொடுக்காது. ஆனா எருமை மாட்டுடைய பால் நமக்கு ஒரு விதமான மந்த புத்தியை கொடுக்கும். அதனாலதான் எருமை மாட்டு பாலை நாம குடிக்கிறோம். ஆனா எருமை மாட்டின் மூலியமா வரக்கூடிய அந்த அந்த வெண்ணெய் கிண்ணெய் நெய் இதெல்லாம் நம்ம அதிகமா யூஸ் பண்றது இல்லை. ஆனா பசுமாட்டின் மூலியமா தான் நம்ம நிறைய விஷயத்த யூஸ் பண்றோம். இது எல்லாமே எப்படின்னா பசுமாட்டுல எப்பயுமே கொலஸ்ட்ராலும் கம்மியா இருக்கு, ஒரு மந்த புத்தியும் கிடையாது. ஆனா அந்த பசுவும் பாலை தான் நாம கோவில்கள்ல எல்லாத்துலயுமே அபிஷேகத்துக்கும் நம்ம பயன்படுத்துறோம். அதனால இப்படி தொன்று தொட்டு அந்த பசுவை நாம வணங்குறதுனால, இந்த எருமை மாட்டை நாம வணங்காம இருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு மனநிலை மட்டும்தானே தவிர, ஆனா ஒன்னே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பசுக்கும் 5 அறிவு தான், எருமை மாட்டுக்கும் 5 அறிவு தான். ஆனா அந்த 5 அறிவு ஜீவனையே நாம 2 விதமா பிரிச்சு பார்த்து நாம நடத்துறோம். இதுதான் மனிதனுடைய மனநிலை. மனித மனநிலைக்கு ஏற்பதான் இந்த பசுமாடும் எருமை மாடும் பிரிக்கப்படுதே தவிர, ஆனா 2 ஜீவனுக்குமே 5 அறிவு ஜீவன் தான். இது ரெண்டுமே ஒண்ணுதான். எதுவுமே மாற்றம் கிடையாது. அதுகிட்ட இருந்து வரக்கூடிய பாலுடைய சக்தியை வச்சு, நம்மளுடைய மூல அறிவை வச்சு நாம பசுமாட்டை ஒரு விதமாகவும் பாக்குறோம்,
எரும மாட்டை ஒரு விதமாகவும் பார்க்கிறோம். நம்மளுடைய மனநிலை மட்டும்தான் மாறி மாறி இருக்கே தவிர பசுமாடும் எரும மாடும் ஐந்தறிவு ஜீவன் தான். ஐயா ரொம்ப அருமையான விளக்கங்க ஐயா. ஐயா எப்பவுமே சோம்பேறியாவே ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்ஸ், அதுக்கான பலன் வந்து இருக்குங்க ஐயா. ஆனா வாசியோக பயிற்சி செய்யாமலேயே ஒருத்தங்க காலத்தை கழிக்கிறாங்க, சோம்பேறியாவே இருக்காங்கன்னா அவங்க என்ன மாதிரியான பாதிப்பை சந்திப்பாங்க ஐயா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மனிதனா பிறந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வாசியோக பயிற்சி பண்ணல, அவங்க சோம்பேறியா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு சாமி கும்பிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு ஒரு கோயிலுக்கு போறாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கைய வாசியோக பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்ல, தன்னுடைய உயிரை வணங்கணும்ன்றதான் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. இது எதையுமே செய்யாம அவங்க இருந்துகிட்டே இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் பிறக்கணும்னா கண்டிப்பா அவன் ஐந்தறிவு ஜீவனா பிறக்கணும். அதுக்கப்புறம் தான் அவன் ஆறறிவு ஜீவனா பிறக்க முடியும். அப்ப ஐந்தறிவு ஜீவனா பிறந்த எல்லா உயிரினங்களும் ஆறறிவு ஜீவனா பிறக்கும். அப்ப ஆறறிவு ஜீவனா பிறந்த மனிதன் எல்லாம் திரும்ப என்னவா பிறக்கணும்? 7ஆம் அறிவு கொண்ட தேவர்களா பிறக்கணும். உடலற்ற பிறவியா அவன் பிறக்கணும், அவன் இறைவனா ஆளணும் அப்படின்றது விதி. ஆனா இதை யாருமே செய்யறது இல்ல. அப்போ 5ஆம் அறிவா இருக்கும்போது நமக்கு யாருமே சொல்லி கொடுக்கறது இல்ல, நாம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கைய வாழ்றோம். ஆனா அப்படி வாழ்ந்த நாம கண்டிப்பா மேல்நிலை அடைகிறோம். 6ஆம் அறிவுக்கு மனிதனா பிறக்கிறோம். ஆனா 6ஆம் அறிவா பிறந்த உடனே நமக்கு 5 அறிவு எது, 4 அறிவு எது, 3 அறிவு எது, அப்புறம் 7ஆம் அறிவு எது அப்படின்னு நமக்கு சிந்திக்கக்கூடிய திறன் கொடுத்த உடனே நம்ம அதை சிந்திக்காம அந்த 7ஆம் அறிவு ஜீவன் தான் நம்ம உடம்புக்குள்ள வாசியா இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சிக்காம அதை நாம வணங்காம அதை நாம வாசியோக பயிற்சி பண்ணாம இருந்தா கண்டிப்பா மீண்டும் நாம 5அறிவு ஜீவனா தான் பிறப்போம். அப்ப கீழ்நிலையை நோக்கி தான் நம்மளுடைய உயிர் பயணிக்கும். நம்மளுடைய உயிர் மேல்நிலையை நோக்கி பயணிக்கணும்னா கண்டிப்பா நம்ம வாசியோக பயிற்சி செய்யணும். இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எப்பயுமே நம்ம உயிருக்குள்ள நிறைந்து இருக்கும். இந்த தன்மையை எழுப்புறது தான் வாசியோக பயிற்சி. இந்த 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 உயிரை வணங்குறது தான் வாசி மந்திரத்தின் ஜபம். இது ரெண்டுத்தையுமே நம்ம செஞ்சாலே போதும். நமக்கு உயிர் கொடுத்தவனையும் நம்ம வணங்கிடுவோம், நம்ம உயிர் கொடுத்தவனை நோக்கியும் நம்மளுடைய வாசி பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ கண்டிப்பா நாம அடுத்த பிறவி கண்டிப்பா 5அறிவு பிறவியா கீழ்நிலை பிறவியா நாம பிறக்க மாட்டோம். மனிதனா பிறந்த நாம கண்டிப்பா 7ஆம் அறிவை நோக்கி தான் பயணிக்கணும். எப்படி ஒரு 5அறிவு ஜீவன் 6அறிவு ஜீவனான மனிதனை நோக்கி பயணிக்குதோ அதே மாதிரி நாம பயணிக்கணும்னா நமக்கு சிந்தனை திறன் கொடுத்துருக்கனால அந்த சிந்தனையை வச்சும் நம்மளுடைய மனதை வைத்தும் நம்மளுடைய ஆன்மாவை வைத்தும் நம்மளுடைய கர்மாவை வைத்தும் இவை அனைத்தும் அடங்கி இருப்பது வாசியில தான். அதனால வாசிய வணங்கணும், வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணணும், இல்லாட்டி வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடையணும். இது எல்லாமே செஞ்சாதான் ஒரு மனிதன் அடுத்த பிறவியை நோக்கி பயணிக்க முடியும். இது எதையுமே செய்யல அப்படின்னா கண்டிப்பா 5அறிவு ஜீவனாதான் அடுத்த பிறவி எடுக்க முடியும். இதுதான் உண்மையான விஷயம். ஐயா, சித்தர்கள் சொன்ன இடம் பொருள் ஏவல் இதை பத்தி நிறைய யூடியூப்லயும் படங்கள்லயும் நிறைய வசனங்கள் வருதுங்க ஐயா. ஆனா அவங்க சொல்ற விதம் வந்து பாத்தீங்கன்னா இடம் பொருள் ஏவல்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்ப இருக்கிற மக்கள் முன்னாடி எப்படி பேசணும் நடந்துக்கணும்ன்றத பத்தி அப்படின்றது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே சித்தர்கள் சொன்ன விளக்கம் இதுதானாங்க ஐயா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எல்லாரும் இப்போ யூடியூப் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இடம் பொருள் ஏவல் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய விளக்கம் எது? சித்தர்கள் எதுக்கு இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு இடத்துல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நம்ம அந்த மழைக்கு ஏத்தபடிதான் அந்த வாசிகள் பயணிக்கும். அப்போ அந்த வாசியின் பயணத்துக்கு ஏத்தபடிதான் அந்த மனிதர்களுடைய மனநிலையும் இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அதைத்தான் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இடம் பொருள் ஏவல் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஒரு இடத்துல மழை பெய்தா அந்த இடத்துல பூமண்டலத்துக்கு வரக்கூடிய காந்த அலைகள் எந்த வீச்சுல இருக்கும், அதே மாதிரி அந்த அந்த இடத்துல வரக்கூடிய சூரிய ஒளி எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதனோட வாசி எப்படி ஓடும் அப்படின்றது பாக்குறது தான் இடம் பொருள் ஏவல். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொருள் அப்படின்னா
உயிருள்ள பொருள்னு அர்த்தம். இடம் அப்படின்னா அந்த இடம் அப்படின்னு அர்த்தம். ஏவல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா உடனே பில்லி சூனியம் ஏவலுக்கு போயிடாதீங்க. அது கிடையாது. உடனே பில்லி சூனியம் ஏவலுக்கு தெளிவா எலுமிச்சம்பழத்தை புடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. அது கிடையாது. ஏவல் அப்படின்னா உயிரின் ஓட்டம் அப்படின்னு அர்த்தம். அதுல சித்தர் மகான்களோட பாடல்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அந்த வார்த்தைக்கு ஏற்ப அந்த இடத்துக்கு ஏற்ப அதனுடைய பதில் மாறும், அதனுடைய 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 தன்மை மாறும், அதனுடைய தெளிவுரை மாறும். அப்போ இடம் பொருள் ஏவல் அப்படின்னா வாசியின் ஓட்டம், பொருள் அப்படின்னா உயிர் உள்ள பொருள் அப்படின்னு அர்த்தம். இதுதான் உண்மையான விஷயம். இடம்னா அந்த இடம். இப்ப சென்னை இருக்கு, சென்னையில மழை பெய்யுது. மழை பெய்யும் போது அந்த காந்த அலைகள் எப்படி இருக்கும், அந்த மழை பெய்யும் போது அந்த மனிதனுடைய வாசி எப்படி ஓடும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதற்கு ஏற்ப தன் பலன்களை சொல்றதுதான் சித்தர்களுடைய நிலை. அதற்கு ஏற்ப அந்த இயற்கைக்கு ஏற்ப அந்த 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 செயல்களை செய்ய வைக்கிறது தான் சித்தர்களோட நிலை. அப்படி சித்தர்கள் அந்த இடம் பொருள் ஏவல் பார்க்காம யாருக்கும் ஜோதிடமும் சொன்னது கிடையாது. அதே மாதிரி இடம் பொருள் ஏவல் பார்க்காம யாருக்கும் வாசியோக பயிற்சியும் சொன்னது கிடையாது. அதே மாதிரி வாசியின் ஓட்டம் அறியாம கண்டிப்பா ஒருத்தருக்கும் ஜோதிடம் சொன்னது கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் பொருள் ஏவல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உயிரின் ஓட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அந்த உயிர் எப்படி செயல்படணும் தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி செயல்படணும்னா அது எந்த காந்த அலைகளுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. இதுதான் உண்மையான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு அப்படின்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம். இதுதான் உண்மையான தமிழ்நாடு. இதே கேரளாவுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அங்க சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சுக்கிரனோட ஆதிக்கம் அந்த இடத்துல அதிகம். அப்போ கேரளா இடமா இருந்தா சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகம். அப்போ தமிழ்நாடு இடமா இருந்தா செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகம். அப்ப செவ்வாயுடைய ஆதிக்கத்துக்கு ஏத்தபடி அது எந்த கிழமையில ஒரு உயிர் எப்படி செயல்படும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த உயிரோட்டத்துக்குரிய ஜோதிடத்தை சொல்றதுதான் சித்தர்களோட மகிமை. இதைத்தான் சித்தர் மகான்கள் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கோங்க ஐயா, 12 வயசுக்கு அப்புறமா தான் வாசியோக பயிற்சி செய்யணுன்றதை நீங்க சொல்லியிருக்கீங்க ஐயா. ஏன் அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது? 12 வயசுக்கு அப்புறம் தான் செய்யணும் அப்படின்னு சித்தர் மகான்கள் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முழுமையான காரணம் ஒண்ணு உண்டு. எப்படின்னா 12 வயது வரைக்கும் நம்மளுடைய மூளையின் வளர்ச்சி முழுமையடையாது. அதே மாதிரி 12 வயது வரைக்கும் நம்மளுடைய வாசியும் 12 அங்குலமா வெளிவாசி மாறாது. அப்போ ஆனா அதே பையன் ஒரு 35-40 வயசு தாண்டதுக்கு அப்புறமா அவனுடைய தந்தை கிட்ட மரியாதை ஒரு ஒற்றுமையும் ஏற்படுதுங்க ஐயா. இதுக்கு வாசியோக விளக்கம் என்னங்க? அப்பாக்கு செஞ்சோம் அப்படின்னு அவன் உணரும் போதுதான் அப்பதான் அவனுக்கு தந்தைய நாம எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். இதுதான் உண்மையான விஷயம். அதனாலதான் அவன் மகனா இருக்கும்போது, அவனுக்கு கல்யாணம் ஆகாம டீனேஜ்ல மகனா இருக்கும்போது எல்லா ஒரு கிரகங்களுக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சித்தர்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? யாரா இருந்தாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, அந்த வாசி மந்திரத்துடைய சவுண்டு உங்களுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அந்த மனிதனுடைய பீஜ மந்திரம். நாங்க அந்த மனிதனுடைய பீஜ மந்திரத்தை தான்